வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் விங்கோட ஆஃப் ஆல் டைம் அனிமோட 60வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமில் இது வரைக்கும் தான் எபிசோடு இங்கே வந்திருக்கு. இதுக்கப்புறம் எபிசோடு வந்தால் தான் நானும் போட முடியும். அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். அட எக்ஸூஸா தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சா. நாங்க எதுவுமே பண்ணல மாஸ்டர் ஜூஜு, நான் சொல்றத கேளுங்க, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஜூஜு, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஜூஜு நீங்க இந்த அளவுக்கு நேர்மையாவும் நியாயமாவும் நடந்துக்குவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ரொம்ப அற்புதமான ஆளுன்னு தாவோ சிக்டோடைய லீடர் சொல்ல, தாவோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனசு நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா இந்த மாதிரி எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால எக்ஸூஸா எதுக்காக இப்ப எங்களுடைய அகாடமி உள்ளார வந்திருக்கான்றத நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு ஜேஸ் அகாடமியோடைய லீடர் கேட்கவும், அது அப்படின்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு அவரு 2 பிரஷ்ஷை வர வச்சுட்டு, சீக்கிரம் எக்ஸூஸாவை பிடிங்கடா, நம்மளுடைய அகாடமியோடைய ரூல்ஸை மீறிட்டான், இவனுக்கு நம்ம கண்டிப்பா பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஜேஸ் அகாடமியோடைய லீடர் சொல்லிட்டு இருக்க, என்னடா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சீஃப் தாவோ, சீக்கிரமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல, அவனுங்க ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து இழுத்துக்கிட்டு போகவும், நீ என்ன உனக்காக நான் சண்டை போடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னோட பிரச்சனையை நீயே தானே சரி பண்ணிக்கணும்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லவும், ஹீரோவோ தாவோ டீச்சிங்ஸ்ன்னு என்னவோ சொல்லவும், ஆமா அது சரிதான், நான் தாவோ டீச்சிங்கை பத்தி மறந்தே போயிட்டேன்னு அவரு சொல்லிட்டு இருந்துட்டு, ஜூஜு என்னதான் இருந்தாலும் எக்ஸூஸா எங்களுடைய தாவோ செக்டை சேர்ந்த ஒரு மெம்பர், அதனால எதுக்காக இவன் இப்படி பண்ணான்றத முதல்ல நம்ம விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலான்றத முடிவு எடுக்கலான்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்ல, அவன் எங்களுடைய அகாடமிக்குள்ளார வந்ததே தப்பு, அதுக்கு எந்த ஒரு காரணமும் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஜேஸ் அகாடமியோடைய லீடர் சொல்லவும், அது வந்துன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சீஃப் தாவோ நீங்களே சொன்னதால நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன்னு ஜேஸ் அகாடமியோடைய லீடர் சொல்லவும், அவனுங்களும் நம்மளுடைய ஹீரோவை விட உங்களுடைய ஜேஸ் அகாடமியில எனக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், என்னடா நீ சொன்ன, எங்களுடைய ஜேஸ் அகாடமியில இருக்கிற ஒரு ஆளு உனக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லடான்னு அவரு சொல்லவும், பின்னாடி நின்றுகிட்டு இருந்தவன் பயங்கரமா சிரிச்சிட்டு, ஜேஸ் அகாடமியில இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, ஒன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட போயிட்டு யாரா கத்துக்க விரும்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் சிரிக்க ஆரம்பிச்சாரான். அட எங்களுடைய தாவோ செக்ட் லீடர் தான் உலகத்துல இருக்கிற எல்லா தாவோ ஃபிக்ஷனுக்கும் தலைவர், அதே மாதிரி தான் தாவோ செக்டை சேர்ந்த ஸ்டூடெண்டான எனக்கு உங்களுடைய ஜேஸ் அகாடமியில ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களான்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா ஜேஸ் அகாடமியில இருக்கிற உன்னுடைய ஸ்டூடெண்ட் யாருன்றத சொல்றான் நீ அவனோ ஒருத்தன் சொல்லவும், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒன்னும் அந்த அளவுக்கு ஒத்தானவன் இல்ல, அவனுடைய பேரு சாங் நின்யான். இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிரிப்பு வந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ சொல்லவும், அவனுங்க எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, என்ன அவரு தான் உன்னுடைய ஸ்டூடெண்டா, சாங் நின்யான் யாருன்றது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமாடா, ஜேஸ் அகாடமியில இருக்கிற ஸ்காலர்லயே அவரு தான்டா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு, ஏன் சொல்ல போனா கிங் லூ கூட அவரை பாக்குறப்ப மாஸ்டர் தானே சொல்லி கூப்பிடுவாரு, நீ என்னடானா இங்க வந்துட்டு உனக்கு தோன்றத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறியாடான்னு அவன் சொல்லவும், அட அவன் மத்தவங்களை எப்படி கூப்பிடுறான்றத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, ஆனா என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவன் ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட் தான், இன்னும் நீங்க என்ன நம்பலனா சாங் நின்யானை இப்பவே இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்லவும், எக்ஸூஸா போய் சொல்றத நிறுத்துறா, இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க மாஸ்டர், நாங்க போயிட்டு சாங் நின்யானை கூட்டிக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. எதுக்கு இந்த எக்ஸூஸா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு தெரியலையே, ஒருவேளை இந்த எக்ஸூஸா உண்மையிலே சாங் நின்யானுக்கு எதனா சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருப்பானோன்னு அவருக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், ஜேஸ் அகாடமியோடைய லீடரே, நான் இந்த இடத்துக்கு சாங் நின்யானை மட்டும் பார்க்க வரலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே என்னுடைய ஒய்ஃப் கிங் மூவை பார்க்கணும்னு ஹீரோ சொல்ல, அட நீ போய் பார்க்கணும்னு நினைச்சனா போய் பாரு, எங்களுடைய ஜேஸ் அகாடமியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப நேர்மையான ஆளுங்க, ஒரு ஹஸ்பண்ட் அவருடைய ஒய்ஃபை பார்க்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன், அப்படின்னா ஓகே மாஸ்டர் ஜூஜுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும், நில்ரா டே எக்ஸூஸா, எங்களுடைய ஜேஸ் அகாடமியை நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இதுக்கு முன்னாடி நீ எங்களை சேலஞ்ச் பண்ண, இப்ப நாங்க எல்லாரும் ஒன்னு சேலஞ்ச் பண்றோம்டா, எங்க கூட சண்டை போடுறான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன், மாஸ்டர் ஜூஜு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்க, அட நான் சொன்ன மாதிரி நீ உன்னுடைய ஒய்ஃபை பார்க்கறதுல இருந்து நான் நிறுத்தவே இல்லையே, இதுக்கு முன்னாடி நீ அவனுங்களை சேலஞ்ச் பண்ணதுனால
அதனால தானே இப்ப அவனுங்க உன்னை சேலஞ்ச் பண்றானுங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே நீ தானடான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்மளுடைய தாவோ செக்டோடைய லீடரும் அவர் கூட போயிட்டு அந்த இடத்துல சேர்ல உக்காந்துக்கிறாரு. அப்படியே விஷயம் அப்படின்னா மொத்த பேரும் ஒன்னா வந்து தாக்குங்கடா பாக்கலான்னு ஹீரோ சொல்ல, நான் இதுக்காக தாண்டா இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன், நான் உன் கூட சண்டை போறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பிரஷை பயங்கரமா பெருசாக்கிக்கிட்டு இருந்து அவன் என்னவோ சொல்லவும் டக்குன்னு அது ஹீரோ சைடு வர, நம்ம ஹீரோவா ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப ரெண்டும் மோதிக்கிட்டு இருக்க, அத அவன் வாயை பழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பவர் வெடியவும் அவன் அப்படியே கீழே வந்து விழுந்துடுறான். உனக்கு என்னடா ஆச்சுன்னு அவனுங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்க, வேற யாருக்குன்னா தைரியம் இருந்தா வந்து அடிங்கடா பாக்கலான்னு ஹீரோ சொல்ல, உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்டான்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லவும், அட இவனுங்க சேலஞ்ச் எல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இவனுங்க என்னவோ என் கூட சண்டை போடணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தானுங்க, ஆனா இப்ப இவனுங்க என் கூட சண்டை போட விரும்பல போல தெரியுது, என்னடா நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நான் உன் கூட சண்டை போடுறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வருவோம். டே 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 ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ஹீரோ சொல்ல, டே என்னடா என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, டே நீங்க எல்லாரும் ஒரே கேங்கா வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதனால நீ என் கூட சண்டை போடணும்னு நினைச்சேன்னா 100 ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்தாகணும், அப்பதான் என்னுடைய எனர்ஜியை என்னால திருப்பி கொண்டுகிட்டு வர முடியும்டான்னு ஹீரோ சொல்ல, என்னது 100 ஸ்பிரிட் ஸ்டோனா, இது ரொம்ப அதிகமாச்சு, அட இது ஒண்ணு நான் எனக்காக கேட்கல, உங்களுடைய ஜெயஸ் அகாடமியோடைய ரெபுடேஷன் குறைய கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் நான் கேட்கறத கொடுத்தனா என்னால தொடர்ந்து சண்டை போட முடியும், நீங்க என்ன தோக்கடிக்கிற வரைக்கும் நான் உங்க கூட சண்டை போடுவேன்டான்னு ஹீரோ சொல்ல, இவன் சொல்ற காரணமும் கரெக்டா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பிரிட் ஸ்டோன் இல்லையா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, டே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலையை பார்க்கலாம்டான்னு சொல்லவும், அவன் அதை கேட்டு ஷாக்காவ பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அட இவனுங்க கொடுக்குற ஸ்பிரிட் ஸ்டோனை வச்சு என்னுடைய சக்தியை நான் அப்கிரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெறும் 100 ஸ்பிரிட் ஸ்டோனை தான் நான் கேட்டேன், இந்தாடான்னு சொல்லிட்டு எவனும் வந்துகிட்டு இருக்கேன். சீனியர் குயின் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, சீனியர் குயின் தான் ரொம்ப ரிச்சான ஆளுன்றத இப்பயும் நம்ம கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காருடான்னு இல்ல இருக்கிறவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, டே எக்ஸூசா என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா இன்னைக்கு நான் தாண்டா உன்னை தோக்கடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்பி அடிக்க, ஹீரோ அது எல்லாத்துல இருந்து வேகமா ஓடி போயிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்க, அவன் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கவும் ஹீரோ டக்குன்னு எகிரி வந்து அவனுடைய மூஞ்சில ஒரு குத்து விட்டுட்டு ஒரு கிக் அடிக்கவும் அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் ஸ்டோன் எல்லாம் கீழே விழுந்துகிட்டு இருக்கவும் அவனும் அப்படியே போயிட்டு கீழே விழுந்துறான். என்னது அவரை தோக்கடிச்சுட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுங்க சொல்லிட்டு இருக்கேன். அட நான் இந்த 100 ஸ்பிரிட் ஸ்டோனுங்களையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேக வர வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, அடுத்ததா யாரா என் கூட சண்டை போட வரீங்கன்னு ஹீரோ கேட்க, அட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடான்னு அவன் சொல்லவும், பார்த்தா திடீர்னு எங்க இருந்த ஒரு கத்தி ஹீரோ கிட்ட வர, ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிடறான். டே எக்ஸூசா நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வர, ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிடறான். டே எங்களுடைய சீனியர் இங்க வந்துட்டாரு, இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, முடிஞ்சா இவரை தோக்கடிச்சு காட்டுறா பாக்கலான்னு அவனுக்கு 3 பேரு சொல்லிட்டு இருக்க, நீ இப்ப பண்ணமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஆனா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய திறமை என்னன்றத நான் உனக்கு இன்னைக்கு காட்டுறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருந்துட்டு வேகமா ஹீரோவை அடிக்க வந்துகிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் நில்றான்னு ஹீரோ சொல்லுவோம், அவன் திடீர்னு என்னடான்னு ஷாக்காவ, என் கூட சண்டை போட ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்காடான்னு ஹீரோ கேட்கறான். இதோட இந்த அனிமே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த சீசன் வந்தால் தான் என்னால் போட முடியும். அது வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நானும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.